ஒரு பவுல்ல 10 ml பால் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு டீஸ்பூன் சோளமாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 20 ml மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் பாலை இதுல சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நான் இங்கே கிரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள், மேங்கோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட் மிக்சர் மேல நம்ம மில்க் மேட் மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திக்கலாம். பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணியில இதை மேல வச்சுட்டு சாக்லேட்டை உருக்கிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை மிக்ஸ்டு ஃப்ரூட் பவுல் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டா ஃப்ரூட் கிரீம் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு.